புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியின் பினாமிகளால் ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுவதால் அந்த வழியாக விவசாயத்திற்கு வரும் பாசன நீர் வராமல் இருப்பதற்கு அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனிமவள கொள்ளையில் அமைச்சரின் பெயர் அடிபடுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவை அடுத்துள்ளது கே புதுப்பட்டி. இங்குள்ள பிளையவயல் ஊராட்சிக்கு உட்பட்ட வம்பரம்பட்டி கிராமத்தில் உள்ள பாம்பாற்றில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியின் பெயரில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். பாம்பாற்றில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியின் பெயரை சொல்லி அப்பகுதி திமுக ஒன்றிய செயலாளர் இளையராஜா மற்றும் திமுக பிரமுகர்கள், ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நூற்றுக்கணக்கான லோடுகள் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி போன்ற வண்டிகள் மூலம் மணல் அள்ளி ஒரு இடங்களில் குவித்து வைத்து பின் அதை அங்கிருந்து எடுத்து பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கின்றனர். இதனால் விவசாய பாசனத்திற்கு அணையில் திறந்துவிடப்படும் நீரானது கால்வாய் மூலம் வரும் வழித்தடத்தில் இந்த ஆற்றுப்பாதை அமைந்திருப்பதால் கனிமவள கொள்ளையில் ஏற்பட்ட கிடங்கில் பாசன நீரானது தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ளாமையில் இருக்கும் விவசாய பயிர்களுக்கு நீர்வரத்து வராமல் பயிர்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றுல முக்கால்வாசி சூறையாடப்பட்டுருச்சு. அதாவது கனிம வளத்தை ஃபுல்லாக மணல் ஃபுல்லாக அள்ளிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பள்ளமாக தான் இருக்குது. அதனால் ஆற்றுல தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ வயலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாழ்வாதாரம் இப்போ அந்த ஆற்று நம்பி தான் இருக்குது. எங்களோட அணைக்கட்டு திருப்பினோம்னா தான் அங்கே கம்மாய்க்கு வரும். கம்மாய் பண்ணாச்சுன்னா நம்ம விவசாயம் பண்ண முடியும். இப்போ அதுக்கான சோர்ஸே இல்லாமல் போச்சு. இந்த கனிம வள கொள்ளை குறித்து அப்பகுதி மக்கள் சென்று கேட்டால் திமுக பிரமுகர்கள் கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறுகின்றனர். மேலும் கடந்த 6 மாத காலமாக பிளையவயல் பகுதியில் கொட்டி கிடக்கும் ஆற்று மணலை திமுகவினர் மற்றும் அவர்களின் பினாமிகளை வைத்து பெரிய டாரஸ் லாரிகளில் கனிம வளங்கள் கடத்திச் செல்வதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அதோடு சுடுகாடு இருக்கும் பகுதியை கூட விட்டு வைக்காமல் எலும்பு கூடுகளுடன் சேர்த்து கனிம வளங்களை அள்ளிச் செல்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ இதுக்கு முழுக்க இந்த மணல் கொள்ளை இப்போ தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பிட்ட ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ஆளுங்கட்சி சப்போர்ட்டில், ஆளுங்கட்சி மினிஸ்டரோட சப்போர்ட்டில், ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளர் இளையராஜாங்கிறவர் இங்கே தல்லாம்பட்டின்னு ஒரு பக்கத்தில் அந்த ஊரில் உள்ள பிரமுகர் அவங்களோட பினாமி, அதான் கட்சி பினாமியாக இருக்காப்புல, யாரோட இளையராஜாவோட பினாமியாக இருக்காரு. அவங்க குடும்பத்து சார்பாக மொத்தமாக அவங்க டீமு, குடும்பம்னு இல்லை மொத்தம் ஊரோடு சேர்ந்து அள்ளிட்டு இருக்கிறாங்க. லாரியாக கடத்துறாங்க. டாரஸாக சொந்த வண்டி வச்சுருக்காங்க. டிப்பரு, இவங்க ரோடு கான்ட்ராக்டெல்லாம் வச்சுருக்கனால சொந்த டிப்பரு, ஹிட்டாச்சி எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு நைட்டாக வெளியேற்றி மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 25 30 டிப்பர் வெளியாகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் தங்கள் கிராமத்தில் உள்ள கோயில் திருப்பணி வேலைக்கு இந்த ஆற்றில் மணல் எடுப்பதற்காக 20 நாட்களுக்கு மேல் அனுமதி பெற அழைத்தும் அதிகாரிகள் சம்மதிக்காததால் மணலை விலைக்கு வாங்கி கோவில் திருப்பணிகளை செய்து வருவதாகவும், சொந்த ஊர் மண்ணை வெளியூருக்கு திமுகவின் கைக்கூலிகள் கடத்தி விற்பனை செய்வதாகவும் விவசாயிகள் மனம் வருந்துகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடமும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊர் கோயிலுக்கு 3 கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். பிள்ளையார் கோயில், குட்டியாண்டவர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு நாங்கள் மண் அள்ளுறது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் மெனக்கெட்டு போய் பர்மிஷன் கேட்டு கிடைக்கல. அப்புறம் வெளியில் விலை கொடுத்து வாங்கி நாங்கள் கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் ஊருக்கே அந்த நிலைமை. ஆனால் எங்கள் மண் வெளியில் போயிட்டுருக்கு. இதே போன்று மணல் கடத்தப்பட்டால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் விவசாயமே செய்ய முடியாத சூழலில் தாங்கள் தள்ளப்படுவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திமுக அமைச்சர் ரகுபதி கனிம வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் திருமயம் தொகுதியில் இதுபோன்ற கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாகவும், அவர்களின் பினாமிகள் துணிச்சலோடு செயல்பட்டு இரவு நேர கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு திருமயம் தொகுதியில் தொடர் கனிம வள கொள்ளை நடைபெறுவதால் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்தி அப்பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் செயல்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் தூர்வாரி கொடுத்த கண்மாக்கரையை உடைச்சு அடுத்த பஞ்சாயத்தில் போய் மண் வளங்களையும் இயற்கை வளங்களையும் இப்படி கொண்டு வராங்க. தயவு செய்து இந்த இயற்கை வள கொள்ளையர்கள் மீது அரசாங்கம்
தார்மீக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு தாழ்மையை வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த கனிமவள கொள்ளை குறித்து விளம்பர திமுக அரசு செவிசாய்க்காமல் இருந்தால் குடும்பத்துடன் ரோட்டில் இறங்கி போராடுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் அப்பகுதி கிராம மக்களும் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர்.